அனைவருக்கும் வணக்கம். நான் கிருபாகரன், செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுலியினுடைய வழக்காளி. கடந்த காலங்களில் இந்த நினைவேந்தலை நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம். இந்த குறிப்பிட்ட கால பகுதியில், அதாவது நேற்று வரை 222 மனித இன்பு தொகுதிகள் முழுமையாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலும் இது போன்ற பல 2 மடங்கானவை அங்கே காணப்படலாம் என்ற ஐயுறுவையான நிலைமைகள் காணப்படுகின்ற போது இந்த நினைவேந்தலை சர்வதேசமயப்படுத்த வேண்டிய, அதே நேரம் அரசியல் கட்சி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி இந்த நினைவேந்தல்களை கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகளில் நாங்கள் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எதிர்வரும் 5ஆம் தேதி மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை குறித்த அணையா தீபம் விளக்கு வைக்கப்பட்டுள்ள அந்த ஜால்வே வரவேற்பு சோதனை சாவடி இருந்த இடத்தில் நாங்கள் அன்று ஒரு ஊர்தியை அங்கே கொண்டு வந்து நிறுத்தி அனைத்து தரப்பினரையும் அந்த இடத்திற்கு நாங்கள் அழைத்து அதனூடாக ஒரு பொதுவான ஒரு நினைவேந்தல் கட்டமைப்பை பரந்த அடிப்படையில் நாங்கள் உருவாக்க விரும்புகிறோம். அந்த அழைப்பை அனைத்து தரப்பினருக்கும், அது அரசியல் தரப்பினராக இருக்கலாம், அல்லது சிவில் சமூக செயற்பாட்டலாக இருக்கலாம், அல்லது மனித உரிமை செயற்பாட்டலாக இருக்கலாம், அல்லது ஊடகவியலாளராக இருக்கலாம். என்ற ஊடகவியலாளருடைய பணியும் அங்கே எமக்கு ஆவணப்படுத்தல் என்ற விடயத்தில் மிக முக்கியமாக காத்திரமான பங்கு வைத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைவரையும் ஒன்றிணைத்து அன்றைய தினம் நாங்கள் அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் 5ஆம் தேதி ஒரு ஊர்தி குறிப்பாக மக்களுக்கு இந்த நினைவேந்தல் தொடர்பான செய்தியை கொண்டு செல்வதற்காக 6ஆம் தேதியும் 5ஆம் தேதி 3 மணியிலிருந்து 7 மணி வரையான நேரத்திற்கு குறிப்பாக இந்த செம்மணி மனித புதகுலியுடன் தொடர்பட்ட நாவக்குழி, கைதடி, தனங்கிளப்பு, அரியாலை, ஜால்நகர், குருநகர், பாசோர் போன்ற பகுதிகளுக்கு அந்த ஊர்திகளை கொண்டு சென்று அதனூடாக ஒரு துண்டு பிரசுரத்தினை வழங்கி இந்த நினைவேந்தல் தொடர்பான அறிவித்தல்களை மக்களுக்கு கொண்டு செல்ல இருக்கின்றோம். அத்துடன் குறித்த 7ஆம் தேதி காலை 9 மணிக்கிலிருந்து 11 மணி வரையான 2 மணித்தியாலத்தை உள்ளடக்கிய ஒரு நினைவேந்தல் ஒரு நிகழ்வை அந்த உருவாக்கப்பட இருக்கின்ற அந்த பொதுவான கட்டமைப்பு முன்னெடுக்கும். அந்த பொதுவான கட்டமைப்பு என்பது அந்த நிகழ்வில் முக்கியமாக கிருஷாந்தி தொடர்பான உண்மைகள் இன்னும் என்னை பொறுத்தவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. 11 குற்றவாளிகளை குற்றஞ்சாட்டி இருந்த போதிலும் வெறும் 6 குற்றவாளிகளை மட்டும் மரண தண்டனை வழங்கிவிட்டு 2 மரணித்தார்கள், ஒருவர் தப்பிச் சென்று விட்டார், 2 பொது மன்னிப்பு அடிப்படையில் என்ற நீதி விசாரணை முடிவடைந்திருந்தது. இருந்த போதிலும் எம்முடைய அரியாலை மக்களுடைய தகவலின்படி கிருஷாந்தியினுடைய படுகொலை என்பது தனித்த சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவியினுடைய படுகொலை, அவருடைய தாயார், தம்பியார், அயல் வீட்டுக்காரர் என்ற அடிப்படையில் மட்டுமல்லாமல் அன்று குறிப்பிட்ட செப்டம்பர் 7ஆம் தேதி காலை சுண்டுக்குழி மகளிர் கல்லூரிக்கு உயிரியல் பிரிவில் பரீட்சை எழுத சென்ற கணநாதன் ஞானந்தி என்ற மாணவியும் இராணுவ வாகனத்தால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த மாணவியும் கிருஷாந்தியினுடைய சக மாணவியாகத்தான் அந்த பரீட்சையிலே எழுத இருந்த ஒரு மாணவி. அந்த நிகழ்வினை தொடர்ந்து அவர் பாடசாலைக்கு சென்று குறித்த மாணவியினுடைய துக்கத்தை விசாரிப்பதற்காக அந்த அவருடைய வீட்டுக்கு வருகை தந்து 11:30 மணி அளவில் பரீட்சை முடிவடைந்திருந்தது. குறிப்பாக 12:30க்குள் அந்த துக்கத்தை விசாரித்துவிட்டு அவருடைய உடல் போதனா வைத்தியசாலையினுடைய மரண பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த நிலைமையில் மாலை 5 மணிக்கு தான் அந்த உடல் ஒப்படைக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அந்த மாணவனுடைய இறுதிக்கிரிகைகள் நடைபெற்றது. அதன் காரணமாக துக்க விசாரணையில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் 9ஆம் தேதி பரீட்சை எழுத வேண்டும். அவருடைய தாய் இந்த இராணுவ இறுக்கமான கட்டுப்பாட்டுக்குள் தன்னை தேடுவார் என்ற அடிப்படையில் குறித்த மாணவி வீடு சென்றிருந்தார். 12-15 மணியளவில் அந்த இடத்திலே அவர் மறைக்கப்பட்டு 2:30 வரை ஒரு இராணுவத்தினுடைய முக்கியமான அதிகாரி அங்கே வருகைக்காக காத்திருந்து அதன்பின் 2:30 மணிக்கு கைது செய்யப்பட்டு அதன்பின் தாயாரும் அவருடைய தம்பியாரும் அயல் வீட்டுக்காரரும் கைது செய்யப்பட்டு 4 மனித புதைகளாக அந்த மனித புதைகள் மாறியிருந்தன. அதை அடையாளம் கண்ட அவர்களை கைது செய்வதை கண்ட சாட்சியங்களும் இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசம் இந்த 29 வருட கால இதில் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக 6 மனித புதைகுழியாக அந்த மனித புதைகுழி ஆக இருந்த நிலைமையில் குறித்த ராசம்மாவினுடைய பிறமகளான புவனேஸ்வரி, முதலாவது சாட்சியம் புவனேஸ்வரியும் அவருடைய மைத்துனரும் இதற்கான சாட்சியங்களாக இருக்கின்றார்கள். இதெல்லாம் நீதி விசாரணையில் கொண்டு வரப்படவில்லை. எனவே இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மட்டத்தில் அது ஏற்படுத்தப்பட வேண்டும்.
அத்துடன் அதனை அங்கே நடந்த நிகழ்வுகள் மக்கள் பலர் சாட்சியங்கள் கூற தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இலங்கையினுடைய நீதிப்பொறி முறைக்கு அவர்கள் சாட்சியம் கூட 29 வருடம் முடிந்த நிலைமையிலும் அவர்கள் அச்ச உணர்வில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே ஒரு சர்வதேச சுயாதீனமான ஒரு நீதி பொறிமுறை உருவாக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் சாட்சியங்களுக்கு தயாராக இருக்கின்றார்கள். கண்கண்ட சாட்சியங்கள் கூட இருக்கின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக இந்த கிருஷாந்தனுடைய படுகொலையுடன் தொடர்பட்ட சோமரட்ன ராஜபக்ச அன்று 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 3 பேர் நீதிபதிகள் கொண்ட அட்பார் நீதிமன்றத்துக்கு முன்னால் 300க்கும் 400 இளைஞர்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை கூறியிருந்தும் கூட அதற்கான ஆக்கபூர்வமான நீதி விசாரணை முன்னெடுக்காத அரசு தற்பொழுது அவர் அரியாலை மணியந்தோட்ட பகுதியிலும் ஒரு மனித புதைகுழி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அந்த விடயம் 100க்கு 100% உண்மை. அந்த இடத்தை தெரிந்த சாட்சியங்களும் அரியாலையில் இருக்கின்றார்கள். அந்த சாட்சியங்கள் மிகவும் தெளிவாக என்னுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார்கள். அந்த மனித புதைகுழி என்பது ஒரு பாரிய அளவிலான மனித புதைகுழியாக காணப்படலாம். இவ்வாறான மனித புதைகுழிகள் அரியாலை பகுதியில் தனித்தே அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானமோ அல்லது செம்மணி பகுதியோ அல்லாமல் குறிப்பாக அரியாலை பகுதியில் காணப்பட்ட இராணுவ முகாம்கள் சித்திரவதை கூடமாகவும் இராணுவ முகாம்களுக்கு அருகாமையில் இந்த மனித புதைகுழிகள் அதிக அளவுக்கு காணப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சோமரட்ன ராஜபக்சனால் 26 இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட வெறும் 15 இடங்களில் அந்த அகழ்வு இடம்பெற்று 15 உடல்களுடன் அந்த 99ஆம் ஆண்டு அகழ்வு நிறைவு பெற்றது. துரதிர்ஷ்டவசம் அன்றைய ஜனாதிபதி சோமரட்ன ராஜபக்ச இன்று கூறியவாறு அனைத்தையும் நீங்கள் காட்டிக் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்ற அடிப்படையில் குறித்த அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான பகுதிக்கும் அவர்கள் வருகை தந்து அந்த இடத்தில் சில நிமிடங்கள் தயங்கி நின்று சென்றதாகவும் கண்கண்ட சாட்சிகள் கூறியிருக்கின்றன. எனவே என்னை பொறுத்தவரையில் அரியாலையில் சாட்சியங்கள் நிறைந்திருக்கின்றன. அந்த சாட்சியங்கள் இலங்கையினுடைய நீதி பொறிமுறைக்கு நீதி கிடைக்கும் என நம்பவில்லை. இதனை விட மிக அதிகமான சம்பவங்களுடன் தொடர்பட்ட சாட்சியங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடமும் சாட்சிகள் திரட்டப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இது ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு செல்லுமாக இருந்தால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்படும். அதனை விடுத்து மனித உரிமை கவுன்சிலும் அல்லது நீதியமைச்சர் கூறியவாறு உள்ளக பொறிமுறைதான் தள்ளப்படுமாக இருந்தால் இன்னும் பல மனித புதைகுழிக்கு இந்த வழக்கு விசாரணை கொண்டு சென்று விடும் என்ற தகவலைத்தான் நான் இங்கே கூற விரும்புகிறேன். எனவே மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இந்த நினைவேந்தல் குழு விடுக்க விரும்புகிறது. முக்கியமாக இந்த நினைவேந்தல் குழு ஒரு பொது கட்டமைப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அந்த பொது கட்டமைப்பு இனிவரும் காலங்களில் அனைத்து நினைவேந்தலையும் சர்வதேசத்துக்கு தெரிவுபடுத்தி எமது இங்கே நடைபெற்றது இனவழிப்பு என்ற அடிப்படையில் ஒரு தீர்வினை எட்டுவதற்காக அது கொண்டு செல்ல வேண்டும். அத்துடன் இந்த ஊடகங்களையும் ஒருங்கிணைத்து ஆவணப்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றன. ஏன் நான் இங்கே இதனை கூற வருகின்றேன் என்றால் இந்த சாட்சியங்கள் குறிப்பாக இந்த 696ஆம் ஆண்டு மட்டும் 628 பேர் இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அன்றைய காணாமல் போனோர் சங்கம் அரசாங்கத்தினூடாக அந்த பதிவினை உறுதிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். அதனை விட சர்வதேச மன்னிப்பு இயக்கம் ஒரு அறிக்கையை சர்வதேச ரீதியில் இயங்குகின்ற ஒரு மனித உரிமை அமைப்பு 98ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு 700 பேர் வரையானவர்கள் 96ஆம் ஆண்டில் மட்டும் காணாமல் போனதான அறிக்கை 98ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு சர்வதேச மன்னிப்பு சபையிடமும் அரசாங்கத்திடமும் அவ்வறிக்கை கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையினுடைய பிரதிகளும் அதனுடைய இலக்கங்களும் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. அதில் அந்த அறிக்கையில் மிக 700 பேர் தொடர்பான விசாரணைகள் தொடர்பான முழு விவரங்களும் அந்த அறிக்கையில் உள்ளடக்கி இருக்கின்றது. எனவே என்னை பொறுத்தவரையில் 96ஆம் ஆண்டு இவ்வாறு காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விடயங்கள் 25க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், அது இராணுவமயப்படுத்தப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட ஆணைக்குழுவாக இருக்கலாம், இல்லை காணாமற் போனோர் தொடர்பாக செயற்படுகின்ற மனித உரிமை உள்நாட்டு அமைப்புகள், சர்வதேச அமைப்புகளாக இருக்கலாம். 25 நிறுவனங்களுக்கு மேற்பட்ட அமைப்புகளில் அவர்கள் அந்த சாட்சியங்களை கையளித்திருக்கின்றார்கள். சர்வதேச நிறுவனங்களில் கூட இந்த சாட்சியங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. எனவே சாட்சி இல்லை, சாட்சி ஒழுங்கமைக்கப்படவில்லை என்ற பொய்யான கருத்துருவாக்கத்தை எவரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எம்மை பொறுத்தவரையில் அவ்வாறான சாட்சியங்களை ஒன்றிணைத்து அதனை விட மேலதிக பல சாட்சியங்களை வழங்க தயாராக இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு வழங்குகின்ற செயற்பாடு ஒரு சுயாதீனமான
சர்வதேசத்தின் நீதி பொறிமுறைக்கு உட்பட்ட ஒரு முறையாக இருந்தால் அதை வழங்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே எம்முடைய கோரிக்கை, இந்த நினைவேந்தல் ஊடாக நாங்கள் சர்வதேசத்துக்கு ஒரு செய்தியை கூற வேண்டும். அவ்வாறு கூறாவிட்டால் மனித உரிமை அமைப்பு வெளியிட்டிருக்கிற நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை உள்ளக பொறிமுறையை இந்த அரசாங்கத்துக்கு கொடுப்பதாகத்தான் இருக்கின்றது. எனவே அதனை விடுத்து ஒரு சர்வதேச பொறிமுறையை நோக்கி நகர்வதற்கான ஒரு மக்கள் எழுச்சி, ஒரு நினைவேந்தல், அந்த கிருஷாந்தனுடைய நினைவேந்தல் நினைவேந்தல் ஆக மட்டுமல்லாமல் நீதிக்கான உண்மைக்கான குரலாக ஒலிக்க வேண்டும். எனவே நாங்கள் நீதியின்றி மறக்க மாட்டோம் என்ற தொனிப்பொருளில் அந்த நினைவேந்தலை கொண்டு செல்ல நினைத்திருக்கின்றோம். 5ஆம் தேதி 3 மணியிலிருந்து 6 மணி வரையான நேரப்பகுதியில் செம்மணி சோதனைச்சாவடி, அதாவது அணியா விளக்கு அமைந்திருக்கின்ற பகுதியில் நாங்கள் இதனை ஒன்று கூடுகின்றோம். அனைவரும் அன்புரிமையுடன் உரிமையுடன் அழைத்து நிற்கின்றோம். அரசியல் வேறுபாடுகளின்றி, சமூக வேறுபாடுகளின்றி இந்த தமிழ் மக்களுடைய விடிவுக்காகவும் இங்கே தமது நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த 80 தொகுதிகளுக்காகவும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக ஒரு அணியில் ஒன்று திரண்டு வேண்டும் என அன்பான வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறேன். ஆனால் நீதிமன்றம் 3ஆம் கட்ட அகழ்வு பணி 8 கிழமைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கட்டளை இட்டிருக்கின்ற காரணத்தினால் நீதிமன்றம் அதற்கான திட்ட வரவை தயாரித்து நீதி அமைச்சுக்கு அனுப்பியிருக்கலாம். எங்களுடைய சித்துப்பாத்தி இந்து மயான சபை அவ்வாறான எந்த ஒரு கடிதமும் அனுப்பவில்லை. ஜனாதிபதி வருகையின் போது அந்த ஜனாதிபதியை வந்து அந்த மனித புதைகுழியை பார்வையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதம் பரிந்துரைக்கப்பட்ட நிர்வாக சபை ஒன்று கூடல் எதுவும் இடம்பெறவில்லை. நிர்வாக சபையாக நான் நிர்வாக சபை உறுப்பினரும் கூட, வழக்காளியும் கூட அவ்வாறான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. அதனை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. என்றால் 96ஆம் ஆண்டு சம்பவம் நடைபெறுகின்ற போது சந்திரிகாவினுடைய அரசுக்கு பக்கபலமாக இருந்து பிரதி அமைச்சர் பதவியை எடுத்ததாக இருக்கலாம், இல்லது 2004 பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று இந்த தமிழ் மக்களை அழிப்பதற்கான இறுதிப்போருக்கு முழுமையான ஆதரவை வழங்கி படையை திரட்டி சுனாமி கட்டமைப்பை இல்லாது செய்து வடக்கு கிழக்கை பிரித்து செய்தவர்கள் முகத்தை மாற்றியவுடன் தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை. அவ்வாறு நம்பிக்கை பெற வேண்டுமாக இருந்தால் குறித்த அந்த தரப்பு சர்வதேச பொறிமுறைக்கு பரிந்துரைக்கட்டும். அரியான சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் உள்ள எரிதகன மேடைக்கு கீழையும் வந்து மனித எலும்பு குழு இருக்கலாம்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அதே அடி பகுதிகளையும் தற்போது இப்போ கணக்கு மீட்கப்பட்டு கொண்டிருக்குது. குறிப்பாக அந்த நிர்வாக குழுவில் இருக்கிறீங்கன்னு சொல்லக்குள்ள அந்த எரிதகன மேடை வந்து எந்த காலப்பகுதியில் அமைக்கப்பட்டது, அல்லது அது அமைக்கப்படவுக்கு ஏதாவது மீட்கப்பட்டதா? இல்லை, அது 2013-14 காலப்பகுதியில் தான் அந்த தகன மேடை அமைக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக அந்த காலத்தில் நான் நிர்வாக சபையில் இல்லை. இருந்தபோதிலும் நான் கேட்ட அறிந்த செய்தி யாதெனில் அதற்கு கீழாகத்தான் அமைக்கப்பட்ட அத்திவாரத்துக்கு கீழாகத்தான் 80 தொகுதிகள் காணப்படுவதற்கான சான்றுகள் தற்போது தோன்றுகின்றன. எனவே அவர்கள் குறித்த பகுதி கொஞ்சம் ஒரு புட்டியான உயரமான மேடான பகுதியாக காணப்படுவதனால் அத்திவாரம் 2 அடி 2.5 அடியில் அமைக்கப்படுகின்ற போது அது கீழாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்போது வந்ததையோ இல்லையோ என்று தொடர்பாக எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறான ஒரு கதையும் அன்று வரவில்லை. வந்திருந்தால் நாங்கள் அன்றைய அதற்குரிய நடவடிக்கையை எடுத்திருப்போம். அதாவது சித்துப்பாத்தின் தோண்டப்பட்ட மனித புதைகுழிகளுக்குள்ள விலங்குகள் இதுகளும் வந்து அதிகமாக மீட்கப்பட்டு கொண்டு இருக்கு. இது இல்லை, அது வந்து என்ன எங்களோட அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான ஜாப்பிலும் இறந்த விலங்குகளை நாங்கள் தாட்பதற்கு அனுமதி வழங்குகின்ற ஒரு முறை இருக்கின்றது. ஆனால் அங்கே இரவு பாதுகாப்பு இல்லை. இவ்வாறு இறந்த விலங்குகளையும் ஒருவர் கொண்டு வந்து ரகசியமாக தாட்டு விட்டுட்டு செல்கின்ற நடைமுறையும் அங்கே காணப்பட்டிருக்கின்றது. அதில் அந்த சந்தர்ப்பத்தில் சிலதுகள் அவர்கள் தோண்டுகின்ற போது வந்திருக்கக்கூடிய ஒரு இது இருந்திருக்கலாம். அவர்கள் அந்த நேரம் அதை இது சுடலான என்று எதிர்ச்சியாக செய்திருக்கலாம் என்ற அனுமதி இல்லை. சில நபர்கள் அனுமதி எடுத்து அதனை இறந்த விலங்குகளை தாக்கின்ற நடைமுறை பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது. மாட்டு எலும்பு கீழே தான் அது எலும்பு கூட மீட்கப்பட்டிருக்கு. மாடு புதைச்சாலுக்கு சிலோட தெரிஞ்சிருக்காங்க. அந்த இல்லை, அதை என்ன சொல்லுவாங்க, ஒன்று சட்டவிரோத முறையிலே அங்கே நடைபெற்றிருக்கின்றது. 2வது இந்த மிருகங்களை தாப்பது என்பது நிர்வாக சபையின் அனுமதியும் எடுத்து ஒரு சில விலங்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரம் தாக்கின்ற போது வந்ததாக அந்த நேரம் இவருக்கும் தகவல் கிடைக்கவில்லை. கிடைத்திருந்தால் நாங்கள் அதுக்குரிய ஆராய்ச்சி செய்திருப்போம். ஆனால் சில வேளை அவ்வாறு செய்தவர்கள்
கிண்டுகின்ற வந்திருந்தாலும் அது என்ன சுடலாம் என்று நினச்சிட்டு செய்திருக்கக்கூடும். அது அது எங்களுக்கு அதில் தெரியாது. அதன் விட சட்ட ரீதியாக நடந்திருக்கு. அது நிச்சயமாக அது எங்களுடைய கொப்பி நிர்வாக கூட்ட கொப்பிகளில் அறிக்கையிடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் ஏதாவது நிர்வாக சபையிடம் முறைப்பாடு ஏதாவது வாக்குமூலங்கள் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா விசாரணை? இல்லை, அவர் அந்த அந்த தகனமேடைக்கு கீழ் வருவது தொடர்பாக இன்னும் கலைக்கணும்னு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் மற்ற உறுப்பினர்களிடம். அது நாங்கள் அப்பயே நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். 2 முறையில் அங்கே நடைபெற்று கொண்டு அனுமதி பெற்றும் கொண்டு வந்து செய்திருக்கிறோம். அனுமதி இல்லாமலும் அது இடம்பெற்றிருக்கின்ற விடயம் நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறோம். முதலில் அனுமதியோடு தாக்கப்பட்ட விலங்குகள் தாக்கப்பட்ட விவரங்கள் பெறப்பட்டது 1-2 பேருடைய பெயர்கள் இருக்கின்றது. நான் பெற்ற மாதிரி நான் தெரியும். நான் அதுவா செயலாளர்கிட்ட அதை நான் கேட்குவோம்.